ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சைப்பயிறுடன் 2 முட்டையை சேர்த்து நல்ல ஒரு சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிறு சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அப்படியே ஊறட்டும். ஊறி வந்த பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லாவே ஊறி இருக்கு பாருங்கள். ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஊற வச்ச பச்சைப்பயிறு எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே மாற்றிட்டு இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே 5லேருந்து 6 பூண்டு பல் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் 1 கைப்பிடி அளவு அலசிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து ஊற வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மைய அரைச்சி எடுத்துக்கங்க. அரைச்சி எடுத்த மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிட்டு இதோட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றி மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த மாவை புளிக்க வைக்கலாம் தேவையில்லைங்க. இதில் 2 முட்டையை சேர்த்து ஊற்றினீங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். ஹை ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேண்டிய மாவு ரெடியாக எடுத்து இப்போ இதுக்கு ஒரு சட்னி 2 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சட்னி பார்த்துக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 4 வரமிளகாய் காஷ்மீரி சில்லி மிளகாய் சேர்த்துக்கங்க. இதோட அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சட்னி ரெடி. அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தாளிப்புலாம் தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும். இப்போ தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம். அதில் துணியால் நல்லா தொடச்சிடுங்க. தொடச்ச பிறகு கலந்து வச்ச மாவுலேருந்து 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தீத்திக்கங்க. தீத்தவும் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சுற்றிரு விட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல முறுவலாக நல்ல மணமாக சுவையாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் செவந்து வந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மீதமுள்ள மாவையே இதே மாதிரி சுட்டு எடுத்துருங்க. நல்ல முறுவலாக ஹை ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த நல்ல சுவையான தோசை ரெடியாக எடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தோசையும் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.